வரையில் இந்த அவையிலே ஒரு தொகுப்பு கவிதையாக வழங்கியிருக்கிற அன்றைக்கு குருசங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து கவிதை வழங்குவதற்காக நமது ஒளிப்பதிவாளர், தமிழில் நம்ம வந்து வேடிக்கையாக சார் பதிவாளர்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முத்துக்குமாரசாமி, ஆமாம், அவர்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அழைப்பதை பார்த்த உடனே தான் வந்து பதிவு செய்து இணையத்திலே பதிவேற்றம் செய்து வருகிற அன்புக்குரிய முத்துக்குமாரசாமி அவருடைய கவிதை ஓடிட்டு இருக்கு, பார்த்துருக்கேன். காட்டாக்க சமையல் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். தமிழெனும் எங்கள் முதுமொழி வாழி, அமிழனும் எங்கள் நறுமொழி வாழி, தெளிவுற அமைந்த செம்மொழி வாழி, வழிதனை வகுத்திடும் அறமொழி வாழி, மொழி பல பிறந்திடும் இதன் வழி வாழி, இழிசெயல் தடுத்திடும் மறைமொழி வாழி, தளிநடை கொண்ட இனமொழி வாழி, தளிர் நடை கொண்ட இளமொழி வாழி, விழி என மறுமொழிக்கு வேறவள் வாழி, பகையினம் அடங்கிடும் இதன் சுவையில் வாழி, மிகையினம் விலகிடும் இதன் செறிவில் வாழி, பதுமையவள் இளமைக்கு ஈடு இல்லை வாழி, முதுமைகள் என்பதுவும் இவளுக்கில்லை வாழி, கவியனை பெற்றெடுத்த அன்னையவள் வாழி, கவி நம்மை பெற்றெடுத்த அன்னையவள் வாழி, புவிபுகழ் பெறச் செய்த கொடையவள் வாழி, புகழ்மொழி படுபொருளென நின்றாள் வாழி, புகழ்மொழி படுபொருளென நின்றாள் வாழி, மகிழ்பட என்னை பொருளுரை செய்வித்தாள் வாழி. அன்னை தமிழுக்கு வணக்கம். ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி பெரியாரை பற்றிய ஒரு பாடல். காட்டுமிராண்டி மொழி என தமிழின் தொன்மை அறிந்தவன், காட்டுமிராண்டி மொழி என்ற தமிழின் தொன்மை அறிந்தவன், நாட்டை சுரண்டும் இனம் என்று ஆரிய வெறுப்பை சுமந்தவன், ஆட்டுவிக்கும் மடமை என்று வேத மரபை அடியோடு எதிர்த்தவன், தீட்டென்று ஒதுக்கிய இனம் முன் நேரி நகர உழைத்தவன், தீட்டென்று ஒதுக்கிய இனம் முன் நேரி நகர உழைத்தவன், உணவூட்டும் தாயின் உள்ளத்தோடு பெண் அடிமைத்தனத்தை தகர்த்தவன், ஈட்டிய பொருளை கொள்கைக்காக பெண் வாரிசு உருவாக்கி கொடுத்தவன், ஈட்டிய பொருளை கொள்கைக்காக பெண் வாரிசு உருவாக்கி கொடுத்தவன், ஓட்டும் எதிரிகள் கூட்டத்தை தன் கருத்தால் தகர்த்து வென்றவன், கூடிய கூட்டம் அனைவருக்கும் சுய சிந்தனை கொள்ள கூறியவன், பாட்டும் கூத்தும் வாழ்க்கை இல்லை பார்சூல் உலகை உயர்த்திடு என்றவன், கேட்டும் திருந்தாதவர் தெளிவுறவே மூட நம்பிக்கை ஒழிக்க நின்றவன், உயிராட்டும் நோயை எதிர்கொண்டு மக்கள் வாழ்க்கை உயர உழைத்தவன், உயிராட்டும் நோயை எதிர்கொண்டு மக்கள் வாழ்க்கை உயர உழைத்தவன், ஆட்டம் ஆடும் கயவர்களின் திமுறை அடக்கி ஒடுக்கியவன், கோட்டை வாயில் கதவதனை திறக்க வழியை காட்டியவன், காட்டிய வழியில் பயணத்தை ஆட்சி நடத்திட வைத்தவன், கோட்டை வாயில் கதவதனை திறக்க வழியை காட்டியவன், காட்டிய வழியில் பயணத்தை ஆட்சி நடத்திட வைத்தவன், காட்டும் திசையில் சூரியன் போல் நின்று ஒளியை வீசியவன். பெரியாரை பற்றிய எனது ஒரு பாடல். தமிழ் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நண்பர்களே, தமிழ்நாட்டின் நகை முரண் அது. இங்கே விபூதி வைத்திருக்கிறவர்கள் பெரியாரை குறித்து பாடுவார்கள். அதனால்தான் நான் கூட ஒரு கவிதையிலே என்னுடைய நூல் ஒன்றிலே எழுதியிருந்தேன், தமிழ் தடாகத்தில் மல்லாந்தே கிடக்கின்றன தாமரை பூக்கள் என்று. அது மாதிரி முத்துக்குமாரசாமி எழுதிய நூல்கள் எல்லாம் மெய்யியல் சார்ந்தவை. நாயன்மார்களை குறித்து அதில் இருக்கிற ஆய்வுகளையும் எழுதி கொண்டிருக்கிற ஒருவர் பெரியாரின் பெருமைகளை பாடியிருக்கிறார். அதற்காகவே அவருக்கு கைத்தட்டல்களை தரலாம். எல்லாவற்றையும் எடுத்து வந்து சேர்த்திருக்கிறார். அவர் ஆரியர்களை எதிர்த்தவர், பெண்ணுரிமை பேசியவர் என்ற செய்திகள் இந்த மண்ணில் இப்பொழுது தேவைப்படுகின்றன. பெரியார் கடவுளை மறுத்தார் என்ற ஒற்றை கோணத்தில் பார்த்து கொண்டிருக்கிற புதிய கட்சியாளர்களுக்கான கவிதை பதில். பெரியார் என்பது முழுமையான ஒரு மனிதர் என்பதும், மாந்தநேயம் குறைந்திருந்த இடங்களிலே எழுந்து நின்ற எழுச்சி என்பதையும் பதிவு செய்த முத்துக்குமாரசாமிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கவிஞராக
அன்பிற்குரிய தண்ணீர் குளம் தாசன் அவர்களை அழைக்கிறேன். நீண்ட தூரம் பயணித்து வருகிற கவிஞர், எல்லா நிகழ்வுகளுக்கும் வந்து விடுகிற